வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக புதுச்சேரியில் 15 சென்டிமீட்டரும், கடலூர் மாவட்டம் தொழுதூரில் 14 சென்டிமீட்டரும், சேலம் மாவட்டம் ஏற்காடில் 12 சென்டிமீட்டரும், சேலம் வீரகனூர், அரியலூர் செந்துறை, கிருஷ்ணகிரி பெனுகொண்டாபுரம் தலா 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை, திருவண்ணாமலை செங்கம் தலா 10 சென்டிமீட்டரும், கடலூர் வேப்பூர், கடலூர் கீழ்ச்செருவை, விழுப்புரம் அவலூர்பேட்டை, கடலூர் வனமாதேவி, சேலம் சந்தியூர், திருப்பத்தூர், சேலம் வாழப்பாடி, கிருஷ்ணகிரி நடுங்கல், பெரம்பலூர் அகரம் சீகூர், கள்ளக்குறிச்சி கோமுகி அணை பொதுப்பணித்துறை, கள்ளக்குறிச்சி சங்கராபுரம், புதுச்சேரி டவுன், புதுச்சேரி பத்துக்கண்ணு தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சேலம், தஞ்சாவூர் குறுங்குளம், கடலூர் காட்டுமயிலூர், கடலூர் லக்கூர், திருவண்ணாமலை செய்யார், தர்மபுரி பிடிஓ தலா 8 சென்டிமீட்டரும், சேலம் ஆத்தூர், பெரம்பலூர் எறையூர், திருப்பத்தூர் வாணியம்பாடி, பெரம்பலூர் லப்பைக்குடிக்காடு, தர்மபுரி ராணிப்பேட்டை கலவை, தர்மபுரி பாலக்கோடு, மதுரை தல்லாகுளம், சேலம் கங்கவள்ளி, சேலம் ஆனைமடுவு அணை, கிருஷ்ணகிரி பாம்பார் அணை, விழுப்புரம் கெடார், திருப்பத்தூர் நாட்ராம்பள்ளி, சேலம் ஏற்காடு தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி ஜம்புகுட்டப்பட்டி, சேலம் தம்மம்பட்டி, கிருஷ்ணகிரி போச்சாம்பள்ளி, கிருஷ்ணகிரி பாரூர், திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர், விழுப்புரம் சுரப்பட்டி, சேலம் கரியகோவில் அணை, தலைவாசல், பெரம்பலூர் வேப்பந்தட்டை, விழுப்புரம் முண்டியப்பாக்கம், சேலம் சங்கரி துர்க்கம் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி பையூர், மதுரை நகரம், மதுரை வடக்கு, பெரம்பலூர் புதுவீட்டக்குடி, விழுப்புரம் RSCL வல்லம், திருவண்ணாமலை தண்டாரம்பேட்டை, திருவள்ளூர் ஆவடி, கடலூர் SRC குடிதாங்கி, தஞ்சாவூர் பூதலூர், திருவண்ணாமலை செய்யார், கலசப்பாக்கம், பெரம்பலூர் களத்தூர் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அரியலூர் குருவாடி, நாமக்கல் மங்களபுரம், விழுப்புரம் வளத்தி, செம்மேடு, ஆனந்தபுரம், திருப்பத்தூர் கேதாண்டப்பட்டி, விழுப்புரம் வளவனூர், கள்ளக்குறிச்சி எறையூர், விழுப்புரம் மரக்காணம், திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம், திருவண்ணாமலை ஜமுனா மரத்தூர், கிருஷ்ணகிரி KRP அணை, தஞ்சாவூர் ஐயம்பேட்டை, கடலூர் பன்ருட்டி, திருவண்ணாமலை ஆரணி, சேத்பட்டு, விழுப்புரம் கஞ்சனூர் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பெரம்பலூர், திருவண்ணாமலை போலூர், தஞ்சாவூர் வல்லம், திருச்சிராப்பள்ளி கொப்பம்பட்டி, கள்ளக்குறிச்சி மணலூர்பேட்டை, விழுப்புரம் அரசூர், கடலூர் மீமாத்தூர், திருவாரூர் வலங்கைமான், திருவள்ளூர் செங்குன்றம், திருவள்ளூர் புழல் ARG, கடலூர் விருதாச்சலம், திருவள்ளூர் ஜெயா பொறியியல் கல்லூரி, கடலூர் விருதாச்சலம், கடலூர் குப்பநத்தம், திருச்சிராப்பள்ளி தென்பரநாடு, செங்கல்பட்டு செய்யூர், மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், அரியலூர் சுத்தமல்லி அணை, சென்னை நிலக்கோட்டை, விழுப்புரம் நேமூர், ராணிப்பேட்டை பாலாறு அணைக்கட்டு, தஞ்சை பாபநாசம், கடலூர் பெல்லாந்துறை, கள்ளக்குறிச்சி கச்சிராபாளையம், வேலூர், திருப்பத்தூர் ஆம்பூர், மதுரை ஆண்டிப்பட்டி, கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர் வெட்டிக்காடு, கள்ளக்குறிச்சி மூங்கில்துறைப்பட்டு, தர்மபுரி அரூர், திருச்சிராப்பள்ளி துறையூர், பெரம்பலூர் கிருஷ்ணபுரம், திருப்பத்தூர் ஆலங்காயம், விழுப்புரம் வானூர், தஞ்சாவூர் மதுக்கூர், புதுச்சேரி திருக்கானூர் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சேலம் எடப்பாடி, திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை, தர்மபுரி மாரண்டஹள்ளி, தேனி பெரியகுளம், தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி, விழுப்புரம் திண்டிவனம், சேலம் டேனிஷ்பேட்டை, கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை, விழுப்புரம் செஞ்சி, விழுப்புரம் கோலியனூர், கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை, கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம், சேலம் ஓமலூர், ராணிப்பேட்டை வாலாஜா, மதுரை விரகனூர் அணை, கிருஷ்ணகிரி ஒசூர், கள்ளக்குறிச்சி DSCL தியாகதுர்கம், தர்மபுரி பெண்ணாகரம், பெரம்பலூர் தழுதலை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி கடவனூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் திருத்தணி, கள்ளக்குறிச்சி மணிமுத்தாறு அணை, வாலாஜா அம்மூர் வாலாஜா ரயில்வே, கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை, திருவள்ளூர் திருத்தணி PTO, மதுரை வாடிப்பட்டி, தஞ்சாவூர் கல்லணை, வேலூர் அம்முண்டி தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மதுரை மேட்டுப்பட்டி, ராணிப்பேட்டை ஆற்காடு, கள்ளக்குறிச்சி முரார்பாளையம், திருவண்ணாமலை வெம்பாக்கம், கிருஷ்ணகிரி தள்ளி, கிருஷ்ணகிரி கலவரப்பள்ளி அணை, மதுரை கல்லந்திரி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை பணப்பாக்கம், அரியலூர் ஆண்டிமடம் தாலுகா அலுவலகம், சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், கள்ளக்குறிச்சி கலையநல்லூர், மதுரை தானியமங்கலம், புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை, கரம்பக்குடி, காஞ்சிபுரம் வாலாஜாபாத், திருப்பத்தூர் வடபுதுப்பட்டு, சென்னை அம்பத்தூர், கன்னியாகுமரி ஆனைப்பாளையம், காஞ்சிபுரம் உத்திரமேரூர், திருச்சிராப்பள்ளி புள்ளம்பாடி, சென்னை பெரம்பூர், தஞ்சாவூர், நாமக்கல் ராசிபுரம், ராணிப்பேட்டை, திருவாரூர் கொடவாசல், தஞ்சாவூர் திருவையாறு, திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி திருக்கோயிலூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், சேலம் வாழப்பாடி, சென்னை சிட்டி மருத்துவமனை தண்டையார்பேட்டை, கடலூர் ஸ்ரீமுஷ்ணம், பெரம்பலூர் செட்டிக்குளம், திருவண்ணாமலை வந்தவாசி, ராணிப்பேட்டை காவேரிப்பாக்கம், கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை, விழுப்புரம் முகையூர், மதுரை, தேனி பெரியகுளம், திண்டுக்கல் கொடைக்கானல் படகு குழாம், புதுச்சேரி பாகூர் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.
இன்று அதிகபட்ச வெப்பநிலை பாளையங்கோட்டையில் 38.1 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 18.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஈரோடு, திருப்பூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், கரூர், அரியலூர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 12ஆம் தேதியன்று கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், விருதுநகர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் 14ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு, வடமேற்கு, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.